வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ரோந்து வாகனம் என்ற சீரியஸ்ல அதனுடைய தொடர்ச்சியா தாவர ஹார்மோன்கள் அப்படின்ற பகுதியை நம்ம பார்க்க போறோம். மனிதனுடைய அந்த செயல்பாடுகளை நம்ம பார்த்திருப்போம். எண்டோகிரைன் சிஸ்டம், அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம். இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை ஒவ்வொன்றா நம்ம பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளா தலையில சுரக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, அதுக்கடுத்து கழுத்துல சுரக்கக்கூடிய இருக்கக்கூடியது என்னது தைராய்டு, பாரா தைராய்டு அப்படின்ற, அதுக்கடுத்து நம்முடைய மார்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்களா இருக்கக்கூடிய தைமஸ் சுரப்பி. இந்த வகைப்பாடுகளினுடைய அடிப்படையில் அதனுடைய செயல்பாடுகள், அது எவ்வாறு சுரக்கிறது, என்னென்ன ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணுதுன்ற விஷயத்துல நம்ம பார்த்தோம். இதே போல மனிதனுக்கு எப்படி ஹார்மோன்கள் ஒரு இன்றியமையாத ஒரு சூழலா விளங்குதோ, அதே போலதான் தாவரங்களுக்கும் ஹார்மோன்கள் பயன்படுது. இந்த தாவரங்கள்ல ஹார்மோன்கள் ரொம்ப குறைந்த அளவு தான் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு கரிம மூலக்கூறுகளா இருக்கு. சரி, நம்ம அதை பத்தி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சரி, ஓகே. தாவர ஹார்மோன்கள் தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு கரிம மூலக்கூறுகள் தான் என்னது தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். Plants hormones are organic substance that are low level produced in plants. ரொம்ப குறைவான அளவுல தான் தாவரங்கள்ல அது செக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் அது எத்தகைய மூலக்கூறா இருக்கு, ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா இருக்கு அப்படின்றத பொறுத்து. இந்த ஹார்மோன்கள் என்னென்ன முக்கிய பிரதான பணிகளை செய்யுது, இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய என்னென்ன ஆக்டிவிட்டிஸை தாவரங்கள்ல மேற்கொள்ளுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த ஹார்மோன்கள், in this hormones appearance process, அதுக்கடுத்து ப்ராசஸ் ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. தட் மீன் புறத்தோற்றத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய அமைப்பு. ஒவ்வொரு தாவரங்களும் பார்க்கும் பொழுது அதனுடைய இலைகளினுடைய வடிவமைப்பா இருக்கலாம், கனியினுடைய அமைப்பா இருக்கலாம், நிறங்களா இருக்கலாம். அதுக்கடுத்து இலை ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வடிவமைப்புகள் பிளஸ் சிலதெல்லாம் பார்க்கும் பொழுது கலரே பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ மேல இருக்கக்கூடிய தோற்றத்துக்கு முக்கிய பணியா செய்யுது. செகண்ட் பார்க்கும் பொழுது ப்ராசஸ், செயல். என்னென்ன செயல், அது ஸ்டார்டிங்கா இனிஷியேட்டா முளைத்தல் இருந்து அது கனி, அதுக்கடுத்து அது மரமாயிட்டு அது இறக்குற வரையுமே அதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுதுன்றதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு தலையாய பணிகளை செய்யறதுல இது முக்கிய பணியை ஆற்றுது இந்த ஹார்மோன்கள். மூன்றாவதா என்ன பணி ஆற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உயிர் வேதியியல் பதில் விளைவை கட்டுப்படுத்துவது. அதாவது ரெஸ்பான்ஸ் டு எஃபெக்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு ரியாக்ஷன்லையுமே இதனுடைய முக்கிய பங்கு கட்டாயம் இருக்கும். இத்தகைய மூன்று முக்கிய பணிகளுமே தான் எது கட்டுப்படுத்துது, நம்ம பார்க்கக்கூடிய தாவர ஹார்மோன்கள் ஆர் கண்ட்ரோல்டு. சரிங்களா? சரி, ஓகே. தாவர ஹார்மோன், பிளான்ட் ஹார்மோன்ஸை நம்ம இரண்டு வகையா வகைப்படுத்தலாம். ஊக்கிகள், அடக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வளர்ச்சி ஊக்கிகள், growth promoters. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது வளர்ச்சி அடக்கிகள். வளர்ச்சி அடக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா growth inhibitors. இந்த ஏன் இதை வளர்ச்சி ஊக்கிகள்னா சில பண்புகள், சில வளர்ச்சிகள் தாவரங்களுக்கு தேவை. சில விஷயங்கள் அது அடக்கியா இருக்கும். இப்போ ஒரு விரைவா முதிர்ச்சி அடைந்து விரைவா அது தன்னுடைய ப்ராசஸை செயல்படுத்துது அப்படின்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணும், அதனுடைய முதிர்ச்சி அடைதலை தாமதப்படுத்துதல், இது மாதிரியான விஷயங்களை அது குறைக்க செய்யும். ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப குறுகிய காலத்துல செய்யற மாதிரியான சூழல் இருக்கும். ஸோ எது எல்லாம் வளர்ச்சி ஊக்கிகள்ல வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஹார்மோன்கள் வளர்ச்சி ஊக்கிகளா இருக்கும். தட் மீன் growth promoters-ஆ. என்னென்ன அந்த 3 ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்பர் 1 ஆக்சலின், அதுக்கடுத்து சைட்டோகினின்கள், நம்பர் 3 ஜிபுலின். இது மூணுமே growth promoters. அதுக்கடுத்து வளர்ச்சி அடக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த 2 ஹார்மோன்கள். என்னென்ன இந்த 2 ஹார்மோன்கள்? அப்சிசிக் அமிலம், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். டோட்டலி 5 ஹார்மோன்ஸ் தாவரங்கள்ல இருக்கு. என்னென்ன அந்த 5 ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
தாவர ஹார்மோன்கள் மொத்தமாக 5 வகைப்படுகிறது. There are 5 types of hormones. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்போ ஒவ்வொரு ஹார்மோன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆக்சின்கள். இந்த ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்ற ஹார்மோன் என்னென்ன பணியெல்லாம் அது செய்யுது, அந்த ஹார்மோனை எப்படி அழைக்கிறாங்க, அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஹார்மோனால என்னென்ன எஃபெக்ட் விளைவுகள் ஏற்படுது, இதை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஹார்மோன் தான் தாவரங்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்மோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. The first of the plant hormones to be discovered ஆக்சிலின். முதலில் தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். இப்ப எப்படி விட்டமின்ஸ் ஏ கண்டுபிடிச்சாங்க, அதுக்கடுத்து ஹார்மோன்ஸ்ல செக்ரட்டின் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்டா. அதே போல தாவரங்கள்ல முதல் ஹார்மோனா இந்த ஆக்சிலின் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கடுத்து இதனுடைய பிரதான பணி என்ன செய்ய, எதுக்கு இது பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரொடியூஸ்டு இன் ஸ்டெம் டிப் ரூட் ரீஜியன், அதாவது தண்டின் நுனி வேர் பகுதியின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது எங்க உற்பத்தி செய்யுது, தட் மீன் எங்க இது உருவாகுது, எங்க உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா தண்டினுடைய நுனி, அதுக்கடுத்து வேர் பகுதி. இந்த பகுதியில தான் இந்த ஆக்சிலின் அப்படின்னக்கூடிய ஹார்மோன் செக்ரேஷன் ஆகிறதா சொல்லப்படுது. அதுக்கடுத்து இந்த ஆக்சிலின் அப்படின்றது 2 வகையா வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு இயற்கையானது, மற்றொன்று செயற்கையானது. இப்ப இயற்கையானதுன்னா இயற்கையாகவே உருவாகிறது தான். அது நம்ம டெஃபினிஷன் சொல்லி நமக்கு அதுக்கப்புறம் தான் புரியும் கிடையாது, ஆல்ரெடி சொன்னாலே நமக்கு தெளிவா. அப்ப இயற்கையானது தாவரங்கள்லயே அது செக்ரேட் ஆச்சுன்னா அது இயற்கையானது. செயற்கையானதுன்னா ஒத்த பண்புகள் சேம் அதே போல இருக்கணும், அது போல செயற்கையா உருவாக்கப்பட்டது அப்படின்னு 2 வகையா இந்த முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோனான ஆக்சிலினை வகைப்படுத்துறாங்க. அதை பத்தி பார்க்கலாம். அதாவது இது எத்தனை வகைப்படுத்துறாங்க? there are 2 types. என்னென்ன டைப்ஸ்? இயற்கை ஆக்சிலின், அதுக்கடுத்து செயற்கை ஆக்சிலின் அப்படின்னு 2 வகையா படுத்துறாங்க. தட் மீன் நேச்சுரல் ஆக்சிலின், அதுக்கடுத்து ஆர்டிபிஷியல் ஆக்சின் அப்படின்னு இந்த ஆக்சினை பத்தின விஷயங்களை, அதோடைய எஃபெக்ட்ஸை பத்தி பார்க்கலாம். இயற்கை ஆக்சின் என்னெல்லாம் செய்யுது, செயற்கை ஆக்சினுடைய அது எப்படி உருவாக்குறாங்க, அதனுடைய விளைவுகள் எதுனா இருக்கா, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயற்கை ஆக்சினை பத்தின கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட், என்ன சொன்ன, தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்களே இயற்கை ஆக்சின். ஆக்சின்ஸ் produced by plant or natural ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின் என்றது என்னது? பிளான்டால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான், அதால செக்ரேட் ஆகக்கூடியது எல்லாமே நேச்சுரல் ஆக்சின், இயற்கை ஆக்சின் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா எதை சொல்றாங்க அப்படின்னா IAA அப்படின்ற அந்த ஹார்மோன்ஸை சொல்றாங்க. சரி, ஓகே. அப்போ செயற்கை ஆக்சின், ஆர்டிபிஷியல் ஆக்சின்ஸ் எப்படி உருவாக்கப்படுது? ஒத்த பண்புகளுடையதா உருவாக்கப்படணும். சரிங்களா? என்னது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஒத்த பண்புகளை கொண்ட ஆக்சின்களை செயற்கையாக தயாரிப்பது. சரிங்களா? அதாவது இட் இஸ் த சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சின் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். சிமிலரா இருக்கணும், அதே போல இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்சிலின் என்னெல்லாம் பணியை செய்யுதோ, என்னெல்லாம் தன்மையை ஒத்து போதோ, என்னெல்லாம் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கோ, இதே போல செயற்கையா செய்யறது. இப்போ நம்ம செய்தியில கூட பார்ப்போங்களா, முட்டை இயற்கையா இருக்கிறதே போக ஆர்டிபிஷியலா செஞ்சிடறாங்க. எல்லா பொருளையுமே ஆர்டிபிஷியலா செய்யறாங்கன்றாங்களா, அதே போல செயற்கையான முறையில் என்ன பண்றோம், இந்த செயற்கை ஆக்சினை செய்யறோம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2,4D டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட இதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை முனைப்பா கொஞ்சம் கவனிச்சுங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. சரிங்களா? செயற்கை ஆக்சிலின் என்று அழைக்கப்படுவது இது, கீழ்கண்டவற்றில் எது அப்படின்ற மாதிரி. அப்போ டைக்ளோரோபீனாக்சின்ற இடத்துல வேரியேஷன் என்னெல்லாம் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அதுக்கடுத்து
இந்த ஆக்சினை பத்தி பார்த்து இல்லைங்களா, இந்த ஆக்சினுடைய விளைவுகள் என்னென்ன, விளைவுகள் மீன்ஸ் அதனால என்னென்ன விளைவுகள் பயன்களா இருக்கா, இல்ல நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளா இருக்கா, என்னென்னலாம் விஷயங்கள் வந்து அதனால நமக்கு கிடைக்குது. சரிங்களா, சரி ஓகே, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் வளர்ச்சி ஊக்கிகள்னு சொல்லிட்டு. அப்ப இது எதனா ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், ஸ்டிமுலேட் பண்ணணும். எதனா ஒரு விஷயத்த growth-ஐ வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். எந்த growth இது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தண்டு முளைக்குருத்தின் நீட்சியை ஊக்குவித்து அவற்றை வளரச் செய்கிறது. தண்டையும் முளைக்குருத்தினுடைய நீட்சியையும் என்ன பண்ணுது, இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்படி ஸ்டிமுலேட் பண்ணி அதை என்ன செய்யுது, வளர வைக்கிறதுல மிக முக்கிய பணியாற்றுது இந்த ஆக்சின்ஸ், growth ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். இதை அதுக்கடுத்து இந்த ஆக்சின்ஸ் என்னெல்லாம் ஏற்படுத்துது, எதெல்லாம் குறைக்குது, இரண்டு முக்கிய விஷயங்களை செய்யும். செறிவு அதிகமா இருக்கக்கூடிய தாவரங்கள், செறிவு குறைவா இருக்கக்கூடியது. இதன் அடிப்படையில எதை வளர செய்யும், எதை அடக்கும் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இது இந்த ஆக்சின் அப்படின்றது குறை செறிவில் வேர் உருவாதலை தூண்டும். அந்த செறிவு ரொம்ப குறைவா வேர் உருவாச்சுன்னா உருவாகக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தூண்டும், ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சென்ட்ரேஷன். லோ கான்சென்ட்ரேஷன்ல ரூட் வந்து உருவாகிறத இது இன்டியூஸ் பண்ணி விட்டுடும். நெக்ஸ்ட், அதிக செறிவில் வேர் உருவாதலை தடுத்துரும். அதிக செறிவில் வேர் உருவாகுதா, வேண்டாப்பா தயவு செஞ்சு, சரிங்களா. அதாவது காமெடியில, வடிவேல் காமெடியில சொல்லுவாங்க இல்லைங்களா, புழுவாதப்பா புரட்டி எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அதிக செறிவுல வேர் உருவாகுது அப்படின்னா அது என்ன பண்ணிடும், தடுத்துருவாங்க. சரிங்களா. சோ இதே ஒரு விஷயம்தான் செறிவு குறைவான வேர் உருவாதலை தடை செய்யும். அதுக்கடுத்து குறை செறிவில் உருவாதலை தூண்டும். சரிங்களா. இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்த ஆக்சின் என்ற அந்த ஹார்மோன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது, ஏற்படுத்தப்படுது. நெக்ஸ்ட், இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பக்கவாட்டு மொட்டுக்களின் வளர்ச்சியை தடை செய்கிறது. இப்போ ஒரு தாவரம் வந்து ஸ்ட்ரைட்டா வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பக்கவாட்டுல மொட்டு உருவாகி அது கிளைத்து அதிகமா போகுது, இல்ல பக்கவாட்டுல மொட்டு உருவாகுது. சரிங்களா. இந்த மொட்டு உருவாகக்கூடியத இதெல்லாம் என்ன பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணுது, தடுக்குது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்த ஏற்படுத்துது. அதுக்கடுத்து இது மாதிரி பக்கவாட்டு மொட்டு உருவாகிறத தடுக்குது இல்லையா, அதனால இதற்கு நுனி ஆதிக்கம் என்று பெயர். சரிங்களா. நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இங்க உருவாகிறது எல்லாமே சைட்ல எதுனா மொட்டு உருவாச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணிடும், செல்லா அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதை growth பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே ஏற்படுத்தாது. ஆனா நுனியில மேல உருவாகிறத மட்டும்தான், மேல உருவாகக்கூடிய அந்த பட்ஸை மட்டும்தான் அது என்ன பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். அது வளர்றதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த ஒரு அது மேல மட்டுமே ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது, டாமினன்ஸ் பண்ணுதுன்றதுனால இதுக்கு என்னது, நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேம். அதுக்கடுத்து இந்த ஆக்சிலினை ஸ்ப்ரே பண்றதால எதனா பயன்கள் இருக்கா? ஆக்சிலின் வந்து இப்ப செயற்கையான முறையில நம்ம தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இந்த ஆக்சிலினை வந்து ஸ்ப்ரே பண்றதால எத்தகைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, விதையில்லா கனிகள், ஆக்சிலின், சரிங்களா, ஆக்சினை தெளிப்பதன் மூலமாக விதையில்லா கனிகளை உருவாக்க முடியும். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட், சரிங்களா, இந்த ஃபெர்டிலைசேஷன்ஸ் ஆர் இன்டியூஸ்டு பை த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆக்சின். கரு உறாமல் விதையில்லா கனிகளை உருவாக்கக்கூடியதுல இந்த ஆக்சின் தெளிப்பதால ஒரு பயன் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்மளுடைய அன்றாட வாழ்வுல என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். தர்பூசணி கொடுத்துருக்காங்க, திராட்சை, எலுமிச்சை, சரிங்களா, வாட்டர்மெலன், அதுக்கடுத்து கிரேப்ஸ்,
அந்த லெமன். சரிங்களா? இந்த 3 விதமான எக்ஸாம்பிள், இன்னும் நிறைய பிறதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த வேக்சின்ஸை தெளிப்பதால என்னென்ன ஏற்படுது? கரு உறாது, அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது விதையில்லா கனிகளை வந்து ஏற்படுத்த அந்த ஒரு அமைப்பா இருக்கு. சரிங்களா?